வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாள் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டரா என்ன பண்ணேன்? என்னோட நாள் எப்படி போச்சு? அப்படின்றத தான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே எப்போதும் போல டூ டூ லிஸ்ட் தான் போட்டேன். இத நான் ஏன் போடுறேன்? எதுக்கு போடுறேன்னு எனக்கே தெரியல. இதுபடி நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணவும் மாட்றேன். தப்பு பார்த்தீங்கன்னா என் மேல கிடையாது. நான் இந்த மாரி டூ டூ லிஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் அத கெடுக்கிறதுக்காகவே என்னோட கிளையன்ட்ட கால் பண்ணி இத கொஞ்சம் எமர்ஜென்சியா முடிச்சிடு அப்படிம்பாங்க. அதனால என்னால அந்த டேபிள கரெக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாம போச்சு. அந்த மாரி இன்னைக்கு என்னோட கிளையன்ட்ட கால் பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அந்த கேம்பெயின் ரன் பண்ணேன். அந்த கேம்பெயின் ரன் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு. அப்புறம் எங்க லஞ்ச முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில போக வேண்டிய வேலை இருந்தது. அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன். வீட்டை சுத்தி ரெடிமேட் காம்பவுண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே டைம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன, நேற்று அட்டன் பண்ண வெபினாருக்கு மினி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு டுட்டோரியல் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு அதையுமே பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எப்படின்னா நானே ஒரு ஆட்டோமேஷனா ரெடி பண்ணி அதை வந்துட்டு நானே பிரசன்ட் பண்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, பண்றதுக்கு எனக்குமே பிடிச்சிருந்தது. அதையுமே பண்ணி முடிச்சாச்சு. மினி ப்ராஜெக்டை முடிச்சிட்டு இன்னொரு கிளைண்ட்டுக்கு எரர் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே டைரக்டா கூகுள் மை பிசினஸ் அக்கௌண்ட்டுக்கு லைவ் வீடியோவா எடுத்து போட சொல்லியிருந்தேன் நேத்து. ஸோ அதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு ஃபைனல் டே ஆஃப் வெபினார் அதையுமே அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு டின்னர் சாப்பிடலான்ட்டு போனா மாவு பிசைய விட்டாங்க. ஆமா, இன்னைக்கு டின்னரா பரோட்டா தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் தான் மாவு பிசைஞ்சு தேய்ச்சி கொடுக்கணுமா, அப்பதான் உனக்கு டின்னர் கிடைக்கும்ட்டானுங்க. சரின்ட்டு அந்த மாவையும் பிசைஞ்சு கொடுத்துட்டு டின்னரை முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இளையராஜா சாரோட சாங்கை கேட்டுட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா லிங்க்டின்ல போஸ்ட்டை போட்டு என்னோட நாளை முடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.